அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு, உடனடி பதிவும் கூட. ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள். முருகப்பெருமான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறாரு. ஸோ இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எல்லாம் இந்த தைப்பூசம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். உங்களுக்கே தெரியும் தைப்பூசத்தோட மகத்துவத்தை பற்றி நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். தைப்பூசம்னா என்ன, அதனுடைய சிறப்புகள் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா எளிமையாக தைப்பூச விரதம் இருப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து தைப்பூசத்தின் போது எந்த மாதிரியான பாடல்களை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6 நாள் விரத முறை, அதையும் நான் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதன் வரிசையில் பார்த்திங்கன்னா முக்கியமான தைப்பூசத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பதிவு. அதாவது இந்த கடைசி நாளில் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஏன்னா முருக பக்தர்கள் நிறைய பேர் 48 நாள் விரதம் கடைபிடிச்சிட்ருப்பாங்க. டிசம்பர் மாதம் எண்டிலிருந்து. அப்படி முடியாதவங்க 21 நாள் விரதம் கடைபிடிச்சிருப்பாங்க ஜனவரி 26லேருந்து. அதுவும் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த 6 நாள் விரதம் 9 நாள் விரதம் பார்த்திங்கன்னா போன திங்கக்கிழமை சஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அதிலேருந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாத 6 நாள் விரதம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. போன வியாழக்கிழமை 6ஆம் தேதியிலேருந்து. ஸோ 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 16ஆம் தேதி முடிய போகுது. இல்லை சார், எங்களால் இந்த எந்த விரதமுமே எங்களால் இருக்க முடியல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலும் உங்களால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ ஒன்று கெட்டு போயிடல. முருகன் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கான செய்தியை சொல்ல நினைக்கிறார். அப்படி என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அந்த ஒரு நாள், அந்த தைப்பூசம் அந்த 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த 48 நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சதுக்கான பலன் உங்களை சேரும். அதுக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கட்டாயம் நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கைமேல் பலன் தரும். நீங்களே இந்த கமெண்ட்ஸில் உங்களுடைய அனுபவங்களை கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தைப்பூசம் விரதம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் இந்த 11ஆம் தேதி வருது. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தேதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரதான் தைப்பூசம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தில் அன்னைக்கு விடிய காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு இந்த ஒரு நாள் விரத முறையை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு முடிஞ்ச ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கடுத்து சாமி ரூம படங்களெல்லாம் துடைச்சிட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. உங்கள்கிட்ட முருகன் படமோ இல்லை விக்கிரகமோ இருந்ததுன்னா கட்டாயம் நான் சொல்கிறத பண்ணுங்கள். படம் இருந்ததுன்னா துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுருங்க. ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட விக்கிரகமே இருக்குது, பித்தளையிலையோ இல்லை செம்புலையோ இல்லை ஏதாவது ஐம்பொன் சிலையை வச்சுருக்கீங்க நீங்கள், இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த விக்கிரகத்துக்கு பால், தயிர், தேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விபூதி, சந்தனம், அபிஷேகம், பன்னீர், மினிமம் ஒரு 5 பொருளையாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். கட்டாயம் அன்றைக்கி நீங்கள் பண்ணியே ஆகணும். அன்றைக்கி நீங்கள் அந்த அபிஷேகத்தை மறக்காதீங்க. அது அவ்வளோ சிறப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் இந்த ஒரு ஷட்கோண கோலம் நீங்கள் போகணும், ஸ்டார் மாதிரி. அதில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். எழுதிட்டு அதன் நடுவில் பார்த்திங்கன்னா ஓம்னு எழுதிட்டு அந்த இடத்துல முருகன் ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் வச்சுட்டு அங்கே இந்த சரவண பவன் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, சரவண பவ. அங்கே நான் உங்களுக்கு அந்த ஒரு படமும் நான் கொடுக்குறேன் எப்படி எதுன்னு சொல்லிட்டு. அதில் 6 தீபங்கள் அகல் விளக்கு வச்சு நீங்கள் 6 தீபங்கள் சுற்றி ஏற்றணும், 6 விளக்குகள் ஏற்றணும். அதுக்கடுத்து முருகப்பெருமானை நடுவில் வச்சுட்டு பூ வச்சுட்டு நீங்கள் நான் ஏற்கனவே என்னென்ன பாடல்கள் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த பாடல்கள் பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ரூபா காயின் ஒன்று எடுத்துக்குவோம், சரிங்களா? ஸோ ரூபா காயின் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் துணியில் வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக அக்ஷதை ஒரு கொஞ்சமாக ஒரு 4-5 கிலோ ஒரு 9 எண்ணிக்கையில் வந்து ஒரு அக்ஷதை வந்து அதில் வச்சுட்டு போட்டுட்டு அதில் வந்து ரூபா காயின் அதில் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து விபூதி கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுட்டு அது 3த்தையும் சேர்த்து அதை மடித்து அது கட்டிக்கிட்டு அந்த ஒரு காப்பு மாதிரி வந்து அது கட்டிட்டு முருகனுடைய பாதத்தில் அது வச்சுருங்க. அதெல்லாம் முதல்ல அதை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ, அது உடல்நிலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வீடு சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லை எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து அந்த கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் மனசார இதுக்காக தான் நான் விரதம் இருக்க முருகன், எனக்கு எந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சொல்லிவிட்டு அந்த காயின் முடித்து வச்சுருக்கீங்களே அது முருகனோட பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு நான் ஏற்கனவே என்னென்ன பாடல்கள் பாடணும்னு நான் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இருக்குது, வேல்மாறல் இருக்குது, கந்தர் அனுபூதி இருக்குது. கந்தர் அனுபூதி என்னுடைய சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 51 பாடல்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி 3 பகுதிகளை பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்கு விளக்கத்தோடு. அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதேமாதிரி கந்தர் அலங்காரத்தில் வந்து 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 பாடல்கள் ப்ளஸ் ஒரு வெண்பாக்கள் இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து தேர்ந்தெடுத்து சில பாடல்களை நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோக்களை கொடுத்துருக்கேன். முக்கியமாக வந்து 4 இன்சையும் வினைதான் இன்சையும், அதுக்கப்புறம் வந்து சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் விரித்தூணை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாததற்கு ஒரு தாழ்வெளி அந்த பாடலை பாடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் புயல் அப்படின்னு ஆரம்பித்துட்டு கந்தர் அலங்கார பாடலை பாடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் டிஃபால்ட்டாக அதை நீங்கள் ஒரு தடையாவது நீங்கள் வந்து அன்றைக்கி பாடிடுங்க. வேல்மாறல் தெரிஞ்ச வேல்மாறல் வந்து படிங்க. இது கூட வந்து திருப்புகள் நீங்கள் எது படித்தாலும் சரி திருப்புகள் நீங்கள் கட்டாயம் பாடணும். இன்கேஸ் உங்கள் வேண்டுதல் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் இருந்ததுன்னா நீங்கள் ஏற்கனவே நான் அந்த திருப்புகள் நான் வந்து என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன், நோய் தீர்க்கும் திருப்புகள்னு சொல்லிட்டு. அதாவது அது என்ன திருப்புகள் பார்த்திங்கன்னா அற்புதமான திருத்தணி திருப்புகள் தான். இருமலும் ரோகம் முயலகன் வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகள் வந்து கட்டாயம் வந்து 6 தடவை படிங்க, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து வேலைக்காகவோ இல்லை வந்து முன்னேற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகளான பெருக்க சஞ்சலித்து அதையும் என்னோடய வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்காக பார்க்குறீங்க, விரதம் இருக்கீங்கன்னா ஜெகமாகி உற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி வழி திருப்புகள் இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், போய் கட்டாயம் பாருங்கள். இந்த நான் சொல்கிற எல்லா பாடல்களோட லிங்க்கு நான் என்னோடய வீடியோ பதிவில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ணுற இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு திருமணத்துக்காக திருமணம் ரொம்ப தள்ளி போகுது, இல்லை வந்து கைகூட மாட்டேங்குது, ஏதாவது தோஷங்களால் அது தடைப்பட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா விரல் மாறு 9ன்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் இருக்குது, திருச்செந்தூர் திருப்புகள். அதையும் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்கேன் என்னுடைய வீடியோ பதிவில். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு திருப்புகள் இருக்குது. ஸோ அந்த திருப்புகளோட மகத்துவத்தை உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி பர்டிகுலராக தேர்ந்தெடுத்து அந்த திருப்புகள் வந்து ஒரு 6 முறை நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து படிக்கணும். படிச்சுட்டு நெய்வேத்தியம் ஃபஸ்ட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து பூக்களால் நீங்கள் வந்து மினிமம் வந்து செவ்வரளி கட்டாயம் இருக்கணும், செவ்வரளி முருகருக்கு. அதுக்கடுத்து மீதி மலர்கள் செவ்வரளி, மல்லிகைப்பூ, அதுக்கடுத்து வந்து முல்லைப்பூ, தாமரைப்பூ, செண்பகப்பூ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமந்தி, இதெல்லாம் இருந்ததுன்னா முருகருக்கு வைங்க. ரோஜா, இதெல்லாம் மினிமம் ஒரு பூவாவது நீங்கள் வந்து செவ்வரளி கூட இன்னும் ஒரு பூவாவது நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பொருளால் அர்ச்சனை பண்ணணும், அதை நான் கடைசியில் நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து வந்து நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான நெய்வேத்தியங்கள் வந்து ஏற்கனவே வந்து தைக்கிருத்திகளில் நான் சொல்லியிருப்பேன்.
விரத முறையில். அதே மாதிரி அந்த வீடியோ லிங்க்கும் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த மாதிரி 6 விதமான வந்து நெய்வேத்தியங்களை வச்சு முருகனுக்கு வந்து ஈவினிங் வழிபடலாம். இப்போ நான் சொல்கிற நெய்வேத்தியெல்லாம் வந்து ஈவினிங்கை வச்சு நீங்கள் வழிபடலாம். காலையில் வந்து பெருமானுடைய விக்கிரகங்களை அபிஷேகம் பண்ணிவிட்டு, இல்லை படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி இந்த ஷட்கோணத்துக்கு நடுவில் படத்தை வச்சுட்டு பாடல்கள் பாடிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து உங்கள் தொடர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து முருகன் நினைப்பாகவே இருக்கணும். கட்டாயம் வந்து முருகனோட பாடல்கள் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், பாடிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா விட முருகனுடைய பேரையாவது திருப்பி திருப்பி சொல்லணும். என்னுடைய வீடியோவிலே ஓம் சரவண பவம் அந்த மகாமந்திரத்தை நான் வந்து 108 தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து மந்திர ஜபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். 108 தடவையாவது நீங்கள் ஓம் சரவண பவம் அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லையா முருகனுடைய மூல மந்திரம் அதையே என்னுடைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் 108 தடவை. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதை வந்து 108 தடவை நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோ பதிவில். அதே நீங்கள் அதையாவது ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த முருகன் மூல மந்திரமோ இல்லை சரவணபவன்ற மகா மந்திரமோ நீங்கள் 108 தடவை கட்டாயம் ஜபம் பண்ணணும் அந்த நாள் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் மார்னிங் ஆஃப்டர்நூன் இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ ஈவினிங் என்ன பண்ணணுன்னா, ஈவினிங் வந்து வீட்டில் வந்து வீட்டில் தான் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் மினிமம் ஒரு நெய்வேத்தியமாக செஞ்சு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பால் தேன் வச்சு நீங்கள் வழிபடலாம், பழம்லாம் வச்சு. அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது சர்க்கரை பொங்கலோ பாயசமோ பால் பாயசமோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லையா 6 வகையான நெய்வேத்தியம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்னுடைய தைக்கிருத்திகை வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அதில் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இப்போ கோயிலுக்கு போய்ட்டு தான் நம்ம வந்து வழக்கமாக வந்து நிறைவு செய்ய வேண்டாம். ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா வீட்டில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் காலையிலேயே வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியெல்லாம் வச்சு படைச்சிருங்க. ஆனால் நீங்கள் அப்போ எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து விரதம் இருந்து ஈவினிங் வந்து நிலா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கிறது கூட நம்ம ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு தான் வந்து நம்ம வந்து விரதத்தை நிறைவு செய்யணும். ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில், இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க எங்கே போகுதுன்ட்டு, அந்த கோயிலில் போயிட்டு அங்கே வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே சொல்லியிருந்தேன்ல, அந்த உருவாக்காய் வந்து முடிச்சு வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, மஞ்சள் துணிங்க, அதை எடுத்துகிட்டு போய் எந்த கோயிலில் போகிறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு முருகப்பெருமானை மனசார தரிசிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், முருகா என்னோடய வேண்டுதல்லாம் நான் வேண்டிட்டு இந்த காய் முடிச்சு கொண்டு வந்திருக்கு முருகா, என்னோடய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்ற முருகான்னு சொல்லிவிட்டு அவரோட உண்டியில் அது வந்து சிரித்திருக்கு. கட்டாயம் இதை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இது என்ன இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது என்ன நினைக்கல. ₹1 காயின்ல என்ன நடந்துட்டு போகுது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய மேஜிக் தெரியும். ஸோ அதை நீங்கள் சில குட்டிகளை செலுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பிரசாதம் ஏதாவது வந்து கோயிலில் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் பக்தர்களுக்கு கொடுத்து விரதத்தை ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 9 இல்லை 11 வேல்கள் இல்லை 6 வேலாவது வாங்கி சின்ன சின்ன குட்டி குட்டி வேல் வாங்கி 6 பேருக்காவது மினிமம் வந்து தானம் பண்ணுங்கள். கட்டாயம் அன்றைக்கி தானம் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்னதானம் பண்ணுங்கள். எதுவும் முடியலன்னா சரி முருகன்ட்டு நல்லா மனம் உருகி வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான், விரதம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிருங்க. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் 48 நாள் விரதம் இல்லைன்னா கூட முழு பலன் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் இருந்து பாருங்கள், இருந்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் எல்லாருக்குமே முருகனோட அருள் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த பதிவு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். ஓம் சரவண.